மதுரை நகரமும் மீனாட்சி அம்மன் கோவிலும் எப்படி உருவாச்சு, பாண்டியர்களோட தலைநகரம் மதுரைக்கு எப்படி மாறுச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மத்த ஊருங்க மாதிரி மதுரை இயற்கையா அமைஞ்ச நகரம் கிடையாதுங்க. அது உருவாக்கப்பட்ட நகரம். அதை உருவாக்குனது சாட்சாத் அந்த சிவபெருமானே தாங்க. போன படலத்திலையும் அதுக்கு முந்தின படலத்திலையும் கடம்பவனத்துக்குள்ள கோயில் கொண்டிருக்கிற சிவனை தேவர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னு, அவரை வழிபட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ அத மனுஷ பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சிவன் நினைக்கிறாரு. அது எப்படின்னு பாக்கலாமா? அருள் வடிவமா சொக்கநாதர் கோயில் கொண்டிருக்கிற கடம்பவனத்துக்கு கிழக்க மணவூர்னு ஒரு நகரம் இருந்திருக்கு. அந்த நகரத்தை குலசேகர பாண்டியன்கிற மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மணவூர்ல சிவபெருமான் கிட்ட பெரும் பக்தி கொண்ட வணிகன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு தனஞ்சயன். அவன் ஒரு சமயம் வியாபாரத்துக்காக மணவூருக்கு மேற்குல இருக்க ஊர்களுக்கெல்லாம் போறான். வியாபாரம் முடிஞ்சிட்டு மணவூருக்கு திரும்பும் போது கடம்பவனத்துக்குள்ள வரும்படி ஆயிடுது. அப்போ சூரியன் மறையிற சாயங்கால நேரம். தனஞ்சயனும் இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டமே, சிவபெருமானே நீயே எனக்கு துணையா வா அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டே நடந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு கண்ண கூசுற அளவு மின்னல் வெட்டின மாதிரி வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்த திசை பக்கம் தனஞ்சயன் போறான். அங்க சொக்கநாதரோட விமானம் பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்கு. உள்ள சிவபெருமான் ஜொலிச்சிட்டு இருந்திருக்காரு. இந்த கோயில் இங்க எப்படி வந்துச்சு, இத யார் கட்டியிருப்பா அப்படின்னு தனஞ்சயனுக்கு ஒரே குழப்பம். இந்திரனால உருவான கோவில்னு தனஞ்சயனுக்கு எப்படிங்க தெரியும்? பக்கத்துல இருக்க குளத்துல பொற்றாமரைகளா பூத்து கிடக்குது. தங்கத்துல தாமரையா? அதுல இருந்துதான் இவ்வளவு வெளிச்சம் வந்திருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே சொக்கலிங்கத்தை பக்தியோட வணங்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு தேவ பாத்தியங்கள் முழங்குற சத்தம் கேக்குது. தனஞ்சயன் அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் சத்தம் வந்த பக்கம் திரும்பி பாக்குறாரு. அங்க நிறைய பேரு பல ட்ரெஸ் பண்ணிட்டு தலையில வீடெல்லாம் வச்சுக்கிட்டு பூஜை பொருட்களை தங்க தட்டுல எடுத்துட்டு வந்து சொக்கநாதருக்கு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் தேவர்கள்னு அப்போதான் தனஞ்சயனுக்கு புரிய ஆரம்பிக்குது. வானத்துல இருக்க தேவர்களை பாக்குறதுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம் இருக்கணும், அதுலயும் அவங்க சிவ பூஜை செய்யறத பாக்குறதுக்கு நான் போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியலையேன்னு அப்படியே உடல் சிலிர்த்து போய் நிக்கிறாரு தனஞ்சயன். சில தேவர்கள் பொற்றாமரை குளத்துல இறங்கி பூ பறிக்கிறாங்க. தனஞ்சயனும் தன்னை அறியாமலே குளத்துல இறங்கி அவங்களுக்கு பூ பறிச்சு கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. பூஜை முடிஞ்சதும் தேவர்கள் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சூரியன் உதிச்சதும் தனஞ்சயனும் சுயநினைவுக்கு வர்றாரு. சொக்கநாதரை மறுபடியும் கும்பிட்டுட்டு தான் ஊருக்கு கிளம்புறாரு. மணவூருக்கு போனதும் தனஞ்சயன் நேர அரண்மனைக்கு போறாரு. அங்க பாண்டிய மன்னன் கிட்ட முதல் நாள் நைட்டு தான் பார்த்ததையெல்லாம் ஒண்ணு விடாம சொல்றாரு. பாண்டியனும் சொக்கநாதரை நினைச்சுக்கிட்டே நைட்டு தூங்க போறாரு. அப்போ மன்னரோட கனவுல சோமசுந்தர் ஒரு சித்தரா வந்து கடம்பவனத்தை அழிச்சிட்டு அழகான நகரமா உருவாக்குன்னு ஆணையிடுறாரு. கனவு கலைஞ்சு எந்திரிச்சு பாக்குற பாண்டிய மன்னனுக்கு விடியற வரைக்கும் தூக்கம் வரவே இல்ல. யோசனை பண்ணிட்டே இருக்காரு. காலையில அரண்மனையில தனஞ்சயன் சொன்னதையும் தான் கனவுல கண்டதையும் மந்திரிகள் கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் கலந்து பேசி கடம்பவனத்துக்குள்ள இருக்கிற சொக்கநாதரை தேடி கிளம்புறாரு. அங்க 8 யானைகள் தாங்குற இந்திர விமானத்துக்கு கீழே சொக்கநாதர் அமர்ந்திருக்கிறத பாக்குறாரு. மனம் உருகி வேண்டாரு. அப்புறம் தான் ஆட்களை வச்சு காடுகளை வெட்டி திருத்தம் பண்றாரு. நகரத்தை எப்படி அமைக்கிறதுன்னு பாண்டியன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவருக்கு கனவுல ஒரு சித்தர் வந்தாருல்ல, அவரு இப்ப நேர்ல வராரு. அவர் பாண்டியன் கிட்ட சிவ ஆகமத்தின் வழியில வந்த முதல் நூல், வழி நூல், சார்பு நூல், இதுல இருந்து கோவிலும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் உண்டாக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. பாண்டியனும் சித்தர் சொன்ன மாதிரி சொக்கநாதர் கோயிலையும் நகரத்தையும் உருவாக்குறான். தான் உருவாக்குன நகருக்கு சாந்தி செய்ய நினைக்கிறான் குலசேகர பாண்டியன். இதை தெரிஞ்சுக்கிட்ட சொக்கநாதர் தனது திருமுடியில இருக்கிற பிறை நிலவுல இருந்து அமுதத்தை நகரின் மீது தெளிக்கிறாரு. சிவபெருமானோட திருமுடியிலிருந்து சிந்திய அமுதம் அந்த நகரத்தை சுத்தமாக்கி இனிமை நிறைஞ்ச இடமா மாத்துது. அமுதம் சிந்தி மதுரமாகிய, அதாவது இனிமையான தன்மை வந்ததுனால குலசேகர பாண்டியன் உருவாக்குன நகரம் மதுரைன்னு வழங்கப்பட ஆரம்பிச்சுச்சான். அப்புறம் பாண்டியன் மதுரைக்கு கிழக்கு திசையில ஐயனாரையும், தெற்கு திசையில சப்த கன்னியர்களையும், மேற்கு திசையில திருமாலையும், வடக்கு திசையில பத்திரகாளியையும்,
காவல் தெய்வங்களா ஆக்கி கோயில் எழுப்புறாரு. குலசேகர பாண்டியனுக்கு இறைவனோட அனுகிரகத்தினால மலையத்துவஜன்னு ஒரு மகன் பிறக்கிறான். மலையத்துவஜன் வளர்ந்து பெரியவனானதும் அவன் கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு சிவ வழிபாட்டுல ஈடுபட்டு சிவபதவி அடைகிறாரு குலசேகர பாண்டியன். இப்படித்தாங்க பாண்டியர்களின் தலைநகரமா மதுரை மாறுச்சு. இதோட இந்த படலம் முடியுது.